தாரணிக்கும் மூர்த்திக்கும் இந்த 2 வாரம் போனதே தெரியவில்லை. மகள் நித்யாவும் பேரனும் மும்பையிலிருந்து விடுமுறைக்கு இங்கு அவர்களுடன் இருந்துவிட்டு போனது மனதிற்கு மிகவும் சந்தோஷமும் ஆறுதலாகவும் இருந்தது. இருந்தாலும் மூர்த்திக்கு ஐயோ, தாரணி மீண்டும் பழைய புலம்பலை ஆரம்பித்து விடுவாளே என்று எண்ணி கலங்கினான். சே, இதே போல கோடை விடுமுறை போது மகள், மருமகன், பேரனுடன் கழித்த நாட்கள் எவ்வளவு குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருந்தது என்று மூர்த்தி நினைத்து பார்த்தான். அவர்கள் இருந்தபோது தாரணியை கையில் பிடிக்க முடியவில்லை. பேரனுக்கு சரிசமமாக விளையாடி வேண்டியதை செய்து கொடுத்து தினசரி ஒவ்வொரு இடம் அழைத்து போவது என்று ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தாள். அதே நினைப்பில் இந்த முறையும் பேரன் முகில் பாட்டியிடம், ஏன் பாட்டி எப்போதும் படுத்துட்டே இருக்க, எனக்கு போர் அடிக்கிறது, எப்போதும் போல விளையாடலாம் வா என்று நிலைமை புரியாமல் கேட்டது வேதனை அளிக்க, தாரணி கண்ணா, நான் படுத்துட்டே உனக்கு கதைகள் பாட்டு எல்லாம் சொல்வேனாம், என்ன கேட்டாலும் பதில் சொல்கிறேன் சரியா என்றாள். ஆனால் முகில் என்ன சொல்லியும் சமாதானமாகாமல் முரண்டு பிடிக்கத்தான் செய்தான். 1 வருஷத்திற்கு மேலாகிறது தாரணி இன்று இருக்கும் நிலை. இந்த நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருவருமே தவித்தனர். எவ்வளவு பணம், எவ்வளவு செய்ய தயாராக இருந்தும் குணப்படுத்த வாய்ப்பே இல்லை என்று தெரிந்தபோது மூர்த்தியும் தாரணியும் மனம் நொறுங்கி போனார்கள். ஒரே மகள் நித்யாவும் எவ்வளவு நாள் தான் இவர்களுடன் இருக்க முடியும்? அவளுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கு. புகுந்த வீட்டில் நிலைமையை புரிந்து கொண்டு ஒத்துழைத்தாலும் எதற்கும் ஒரு எல்லை உண்டல்லவா? நித்யா இருப்பது ஆறுதலாக இருக்குமே அன்றி தாரணி நோய்க்கு தீர்வாகாது. தாரணி மிகவும் ஆரோக்கியமான பெண். ஒரு நாள் கூட தலைவலி, ஜூரம் என்று படுத்தது இல்லை. மனதையும் உடம்பையும் எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்திருப்பாள். எப்போதும் புத்துணர்வுடன் இருப்பாள். எதையும் பாசிட்டிவாக நினைக்கும் குணம். எதற்கும் அதிகம் கலங்க மாட்டாள். எந்த விஷயமானாலும் பொறுமையாக கையாளுவாள். ஒரு நாள் ஆபீஸில் விட்டு வந்த மூர்த்தி ரொம்ப நேரம் பெல் அடித்தும் கதவு திறக்கவில்லை. தன்னிடம் உள்ள இன்னொரு சாவியை போட்டு திறந்து உள்ளே நுழைந்தான். தாரணியை தேடி பெட்ரூம் சென்று பார்த்தபோது பேச்சு மூச்சு இல்லாமல் தாரணி கீழே விழுந்திருக்கும் நிலை பார்த்து மனம் பதைபதைத்தான். தன் அசதியும் பொருட்படுத்தாமல் காரில் அள்ளி போட்டு கொண்டு ஆஸ்பத்திரி சென்றான். நிறைய டெஸ்ட் எடுத்தார்கள். 2, 3 டாக்டர்கள் பரிசோதித்தார்கள். என்ன பிரயோஜனம்? ஒன்றும் புரியவில்லை. கடைசியில் இடியாய் அந்த செய்தி மனதை தாக்கியது. தாரனுடைய உள் உறுப்புகள் வேலை செய்தாலும் அவளால் இனி தன் கழுத்துக்கு கீழ் எந்த உறுப்பையும் அசைக்க முடியாது என்பதுதான். இனி காலம் முழுவதும் படுக்கையில்தான் வாழ்க்கை என்று முடிவானது. இருவராலுமே இதை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. மூர்த்தி தன் சக்தி, உயிர் எல்லாம் தன்னை விட்டு போனது போல் நிலை குலைந்தான். தாரணிக்கு அதிர்ச்சியில் பேச்சே வரவில்லை. அன்றையில் இருந்து தாரணிக்கு எல்லாமும் அவன்தான் என்றாகி விட்டான். வீட்டு வேலைக்கும் சமையலுக்கும் ஆள் போட்டான். தன் கண்மணியான தாரனுடைய தேவையனைத்தையும் சலிக்காமல் செய்தான். பெப்பேன் வைப்பது, உடம்பு துடைப்பது, துணி மாற்றுவது, சாப்பாடு கொடுப்பது, அதிலும் குறை வைக்காமல் அவளை அன்போடு கவனித்தான். ஆபீஸ் போகாமல் வீட்டில் இருந்தபடி செய்யும் வேலையை மாற்றிக்கொண்டான். இவர்களை நன்றாக அறிந்தவர்களுக்கு மூர்த்தி செய்ததில் வியப்பு ஒன்றும் ஏற்படாது. இருவரும் அவ்வளவு நெருக்கமான நட்பான ஆதர்சிய தம்பதி. மூர்த்தி எந்த விஷயமானாலும் தாரணியை கலந்து ஆலோசிக்காமல் முடிவை எடுக்க மாட்டார். இருவருமே அவர்களுக்கு உண்டான இடைவெளி மதிக்க தெரிந்தவர்கள். சோதனைகளும் பிரச்சனைகள் வரும்போது தாரணிதான் பக்கபலமாக இருந்து ஆலோசனையும் தைரியமும் கொடுத்து வெளிவர காரணமாக இருப்பாள். ஏன், நடுவில் ஒரு பெரிய மனசிக்கல் இருந்தபோது சிறிய பெண்ணாக இருந்த நித்யாவிற்கு கூட அதன் பாதிப்பு தெரியாமல் வளர்ந்தது. கணவனுக்கும் பேசி பேசிய தைரியம் கொடுத்து ரொம்பவும் உறுதுணையாக இருந்தாள். அப்பேற்பட்ட தாரிணியின் இப்போதைய நிலைமை மிகவும் கொடுமை என்றால் அதைவிட கொடுமை மூர்த்தியை அவள் செய்ய சொல்லும் விஷயம்தான். இந்த கொடுமையை செய்ய சொல்லி கடந்த சில மாதங்களாக அவனை வாட்டுகிறாள். என்னங்க, இப்போ நான் வலைதளத்தில் எல்லா தகவலையும் இருக்கே, வழியில்லாத முறையில் எனக்கு இதில் இருந்து விடுதலை கிடைக்க வழி செய்யுங்கள். இப்படியே இருப்பது கொடுமையிலும் கொடுமைங்க, தயவுசெய்து நான் சொல்வதை கேளுங்களேன் என்றார். மூர்த்தி, ஐயோ, என்ன சொல்ற நீ? என்னால் இது முடியவே முடியாது. எப்போ எவ்வளவு கேவலமாக என்னை நினைத்தாய்? நான் என்ன அரக்கனா இப்படி ஒரு கொடுமையை செய்ய என்று கேட்டு குமரி அழுதான். நித்யா இருந்து 10 நாள் ஓய்ந்த
இருந்த புலம்பல் மீண்டும் தொடங்கியது. ஒரு விதத்திலும் தன்னால் இனி எந்த உபயோகமும் இல்லை என்ற எண்ணம் தாரிணி மனதில் ஆழமாக பயந்துவிட்டது. மூர்த்தியின் நிலை கண்டு மனதிற்குள் புலங்கி அழுதான். இப்பேற்பட்ட கணவனுடன் சந்தோஷமாக நீண்ட நாள் வாழ முடியாததை எண்ணி எண்ணி வருந்தினாள். எப்படியேனும் தன் எண்ணத்தை அவர் மூலம் செயல்படுத்த உறுதி பூண்டாள். ஏங்க, நீங்கள் கூட என்னுடைய இந்த நிலைமையை விரும்புகிறீர்களா? என்னுடைய பரிதாப நிலையும் படும் சித்திரவதையும் ரசிக்க ஆரம்பித்து விட்டீர்களா? இதற்கு தீர்வே கிடையாது என்று தெரிந்துதானே சொல்கிறேன். என்னை கண்டு எல்லோரும் பரிதாபப்படுகிற இந்த நிலையை நான் வெறுக்கிறேன். எனக்கு விடுதலை வேண்டும் என்றார். ஏன் தாரணி, நீ இவ்வளவு விஷயத்தில் எனக்கு தைரியம் சொல்லி பக்கபலமாகவும் இருந்து கஷ்டத்திலிருந்து மீட்டு இருக்கிறார். இப்போ திருப்பி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு. அதை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? இது உன் நிலைமையில் நான் இருந்தால் இப்படி செய்வையா? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா என்றான். மூர்த்தி, ஐயோ, இதுவெல்லாம் வாதத்திற்கு வேண்டுமானால் சொல்லலாம். வலியும் வேதனையும் அவனுக்கு வந்தால்தான் தெரியும். மதிப்போடும் மரியாதையோடும் வாழ்ந்த எனக்கு சாவும் அதை மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைப்பது என்ன தவறு? வெறிகொண்டு பேசும் தாரணியின் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் இதயத்தை அறுப்பது போல் இருந்தது. இங்கே பாருங்க, தினமும் என்னை இப்படி பார்ப்பது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறது. எனக்காக உங்கள் துக்கங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி உப்பு சப்பில்லாத வாழ்க்கை வாழ்வதை பார்க்கும்போது நான் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரி என்று தோன்றுகிறது என்றாள். வாயை மூடு நீ, என்ன சொன்னாலும் என்னால் முடியாதுமா என்றான் மூர்த்தி. அவ்வளவுதான். அன்று முதல் அவரிடம் பேசுவதையே முழுவதுமாக நிறுத்திவிட்டாள். ஒரு நாள் 2 நாள் போனது. அவளது மௌனத்தை கண்டு அப்பாடி ஒரு மாதிரி புரிந்து கொண்டாள் என்று நிம்மதி அடைந்தான். ஆனால் அந்த நிம்மதி ரொம்ப நாள் நீடிக்கவில்லை. மூர்த்தி உணவு கொடுக்கும் போதோ மற்ற பணிவிடை செய்யும் போதோ தாரணி கண்களில் இருந்து தண்ணீர் மட்டுமே பெரியது. ஆனால் அவளின் மௌன போராட்டம் தொடர்ந்து ஒன்றுதான் இருந்தது. மாறுவாள் என்று எதிர்பார்த்தவனுக்கு அவளின் இந்த மௌனம் முன்னிலும் விட சித்திரவதையாக இருந்தது. தாரிணி போக்கு தாங்க முடியாமல் ஒருவரிடம் சொல்ல முடியாமல் ரொம்பவும் தவித்தார். அன்று தனியாக அமர்ந்து கண்மூடி ரொம்ப நேரம் யோசனை செய்தார். மனதை தினப்படுத்தி ஒரு முடிவுக்கு வந்து தாரணியிடம் போய் நின்றார். சரி தாரணி, நீ சொன்னதற்கு சம்மதிக்கிறேன் என்று உணர்ச்சியெல்லாம் வற்றி போய் கூறினார். அவளுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. ஐயோ, மௌனம் ஒரு தலை சிறந்த ஆயுதம் என்று சொன்ன வாய்க்கை சர்க்கரை தான் போட வேண்டும் என்று எண்ணினாள். நீங்கள் என் உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்து ஒத்துக்கொண்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் முழு சம்மதத்தோடு செய்வதால் இதில் உங்களுக்கு எந்தவித குற்ற உணர்ச்சியும் தேவையில்லை. ஆனால் என்னோட ஆசை எல்லாம் முடிந்தவுடன் ஒழுங்காக இருக்கும் உறுப்பை எல்லாம் தானமாக கொடுக்க வேண்டும், சரிங்களா என்றாள். சரி என்பதற்கு அடையாளமாக தலையை மட்டும் மாட்டினாள். ஆனால் மனதில், பைத்தியக்கார பெண்ணே, உனக்கு இந்த கொடுமையை செய்துவிட்டு நான் மட்டும் உலகில் இருப்பேன் என்று எப்படி எதிர்பார்க்கிறாய் என்று நினைத்தான். இனியும் தள்ளி போடாமல் சீக்கிரமே செயல்படத் தொடங்கினான். தானும் அவளுடன் சேர்ந்து பயணிக்கப் போவது பற்றி மூச்சு விடவில்லை. 10 நாட்களாக ஒரு மருந்து சீட்டை வைத்து பல கடைகளில் தூக்க மாத்திரை வாங்கினான். அன்று அந்த மாத்திரை பாட்டிலை கையில் எடுத்தான். இருவரும் இந்த உலகில் இருந்து விடைபெறும்போது மானதாக இருந்தது. கடைசி இரவை எண்ணி இருவரிடமும் பெருத்த அமைதி நிலவியது. தாரணி மகளுடன் போனில் பேச விரும்பினான். என்னதான் தைரியமாக இருந்தாலும் நித்யாவுடன் பேச உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தார். மூர்த்தி அவளிடமிருந்து போனை வாங்கினான். நித்யாவிடம் சாதாரணமாக பேசி எல்லோர் நலன்களையும் விசாரித்தான். குழந்தையை நன்றாக பார்த்து கொள்ளும்படி கூறினான். பிறகு நித்யா கூடிய சீக்கிரமே நீ இங்கே வர வேண்டி இருக்குமா? ஏன்பா, என்ன விஷயம்? ரொம்பவும் முக்கியமாப்பா. ஏன்பா வரணும்? நித்யா குரல் காற்றில் ஒலிக்க கேட்டுக்கொண்டே மூர்த்தி போனை மெதுவாக கீழே வைத்தார்.